வணக்கம் மகளே. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 6 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சென்னையில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக இன்று மற்றும் நாளை 11 ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இன்று சென்ட்ரலுக்கு வரவேண்டிய ஆலப்புழா தன்பாத் விரைவு ரயிலானது பெரம்பூரில் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்ட்ரலுக்கு வரவேண்டிய கொச்சிவேலி, கோரக்பூர் விரைவு ரயில்களும் பெரம்பூரில் நிறுத்தப்படும் எனவும், மேலும் நாளை சென்ட்ரல் ரயிலுக்கு வரவேண்டிய ஏற்காடு விரைவு ரயில் ஆவடி வரை இயக்கப்பட உள்ளது. மேலும் சென்ட்ரல் ரயில் பெங்களூர் இடையே இயக்கப்படும் அதிவேக ரயிலானது ஆவடி வரை இயக்கப்படுகிறது. நாளை சென்ட்ரல் வரவேண்டிய ஆலப்புழா விரைவு ரயில் திருவள்ளூர் வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: உதவி பேராசிரியர் பணிக்கான செட் தேர்வு தகுதி தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு நேற்று தொடங்கியது. வரும் 30ஆம் தேதி வரை இணையவழி மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டும் உள்ளது. தமிழகத்தில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியில் சேர நெட் அல்லது செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2024 முதல் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தென் இந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இன்று தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். புதுவையில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 3/4/2024 முதல் 7/4/2024 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இன்று முதல் 5ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலையானது 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நான்காவது அறிவிப்பு: தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடு களைவதற்கான வழிமுறைகளை வகுக்கும் ஓய்வு பெற்ற நீதியரசரான சத்ரு தலைமையிலான குழுவின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. சத்ருவின் பதவிக்காலம் மே 31ஆம் தேதி வரை தமிழக அரசு நீடித்துள்ளது. பிப்ரவரி மாதம் அறிக்கை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கால நீடிப்பு நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகத்தில் மார்ச் 31 வரை 109 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது எனவும், செயலி மூலம் 1822 புகார்கள் பெறப்பட்டு 1803 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது எனவும் தலைமை தேர்தல் அதிகாரியான சத்ரபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். கடைசியாக ஆறாவது அறிவிப்பு: நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டும் உள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பழைய கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒருமுறை ஒரே நாளில் திரும்பும் கட்டணமானது ரூபாய் 5 முதல் 20 வரையிலும், மாதாந்திர பாஸானது 100 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சுங்க கட்டணத்தை உயர்த்த முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் மற்றும் பல்வேறு தரப்பினரும், லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்டோர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை உயர்த்துவதற்கு கடும் கண்டனமும் தெரிவித்திருந்தனர். சுங்கச்சாவடிகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியும் இருந்தார். இந்த நிலையில்தான் கடும் எதிர்ப்பு மற்றும் மக்களவை தேர்தல் காரணமாக சுங்க கட்டணத்தை ஒன்றிய அரசு உயர்த்தவில்லை. கட்டணத்தை உயர்த்தி பிறப்பித்த உத்தரவையும் திரும்ப பெறுவதாக சுங்கச்சாவடி நிறுவனங்களுக்கு நெடுஞ்சாலை ஆணையம் சுற்றறிக்கையும் அனுப்பியுள்ளது. கட்டண உயர்வை திரும்ப பெறும் கடிதம் நேற்றிரவு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது நேற்று முன்தினம் இரவு. மறு உத்தரவு வரும் வரை ஏற்கனவே உள்ள கட்டணமே வசூலிக்கப்படும் எனவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. உயர்த்தப்பட்ட கட்டணத்தை வசூலிக்க வேண்டாம் என்று சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு வாய்மொழி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படலாம் என்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தும் உள்ளனர்.
தேர்தல் முடிந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த 6 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.